இப்போ இந்த 100 நாளில் 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்காவுடைய 100 நாள் ஆட்சியை புகழ்றாங்க. எதனா ஒன்று சொல்கிறதுக்கு இருக்கணும் இல்லையா, சந்தோஷமா அது இருந்துட்டு போடுமே, விடுங்களேன். அதை வேற எதுக்கு? ஏதோ 1,00,000 வந்துச்சுன்றாங்க. 1,00,000 கோடி ஆமாம், 1,00,000 67 கோடிக்கு படத்துலலாம். ஆமாப்பா, நீ பார்த்தல. ஆமாம், 1,00,000 அப்படின்னு ஒரு பாட்டி ஒன்று சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அது 67,000 கோடிக்கு ஏதோ பிரேக்கப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்கணும்? அமைச்சர் கீர்த்தனா கேட்டேன். அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களா இல்லை ரீல்ஸ் போடுவாங்களா? அதனால ஏதோ பாவம் ஜாலியாக போட்டுன்னு போகிறாங்க. ஆதாரத்தோட இருந்தால் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தாங்க. அவங்க சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பேப்பரில் வர்றதை வச்சோ, விளம்பரம் வச்சோ, பத்திரிகையில் வர்றதை வச்சோ நம்ம பண்ண முடியாது. நாங்கள் அது இதுக்கும் பொருந்தும். ஃபஸ்ட்டு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும், அப்புறம் இடம் அவங்க கொடுக்கணும், அப்புறம் கட்டணும், அதுக்கப்புறமா அங்கே மிஷின் இறக்கணும், அப்புறமா வேலை செஞ்ச ஒன்றுதாக்கு அப்புறம் தான் எல்லாம் வரும். ஆனால் சொத்து வரி ஒண்டி இது மாதிரிலாம் ஏற்ற மாட்டிங்களா? 8%, 7%, 10% தான், 100%. ஆய்வு பண்ணி தானே, ட்ரோன் மூலமாக ஆய்வு பண்ணி அந்த ட்ரோனை தூக்கி குப்பையில் போடுங்கன்றேன். சின்ன பசங்க வச்சு சொப்பு வச்சு விளையாடுறது கூட அது தேராதுன்றேன். அதாவது இங்கே சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, மக்களுக்கு அன்றாடம் பிழைக்கிறதுக்கு நாதி இல்லை, வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஃபீஸை சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க. இப்போலாம் ஃபீஸ் கட்டுறதுக்கே சீட்டு போட்டு கட்டுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா நகையை வச்சா தான் ஃபீஸ் கட்ட முடியுது. அந்த அளவுக்கு இருக்குதுங்க அழுத்தம். 300% ஏற்றுறது இது அக்கப்போர் இல்லையா, அநியாயம் இல்லைன்னு தோணணும்ல. நீங்களே பார்த்து பயப்படணும்ல. 5,000 வந்தவனுக்கு 28,000 25,000 வருது சொத்து வரி. எப்படி இது நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்குருவோமா? இதெல்லாமே உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நீங்களே சரி செய்ய மாட்டீங்களா? கேட்டால் சரியாக தான் செஞ்சோம், ட்ரோன் செஞ்சுது, குளோபல் ஜிபிஎஸ் செஞ்சுது, ஜிஐஎஸ் செஞ்சுது. அவங்களுக்காக அரசியல் நடத்துகிறீங்களா இல்லை மக்களுக்காக நடத்துகிறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை பற்றி ஷூலாம் பயங்கரமாக போட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா அதேமாதிரி இந்த ஃபுட்பால் விளையாடும்போது கார்டெலாம் போட்டுப்போம், ஜெர்சியில் பயங்கரமாக இருப்போம், இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னு பையன் பயங்கர ஆட்டக்காரம் போலன்னு நினைப்போம். ஆடும்போது தான் தெரியும், என்னப்பா பந்தே போட மாட்டேன்றான். ஆனால் பார்க்கும்போது அந்த ஜெர்சி, அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த ஷூ, அந்த பூட் எல்லாம் பார்த்தோன்னு பெரிய ஆட்டக்கார போலன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ போயிட்டுருக்குது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த 100 நாளில் 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்காவுடைய 100 நாள் ஆட்சியை புகழ்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த இன்னும் 2036, இப்போ மோடி அவர்கள் 2046 இலக்கா வைக்கிறார், இவர் 2036 இலக்கா வச்சு போகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தாவேக்கா அரசுடைய 100 நாள் எப்படி பார்க்குறீங்க? எதனா ஒன்று சொல்கிறதுக்கு இருக்கணும் இல்லையா, சந்தோஷமா அது இருந்துட்டு போடுமே, விடுங்களேன். அதை வேற எதுக்கு? ஏதோ 1,00,000 வந்துச்சுன்றாங்க. 1,00,000 கோடி. ஆமாம், 1,00,000 67 கோடி படத்துலலாம். ஆமாப்பா, நீ பார்த்தல. ஆமாம், 1,00,000 அப்படின்னு ஒரு பாட்டி ஒன்று சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அது 67,000 கோடிக்கு ஏதோ பிரேக்கப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்கணும்? அமைச்சர் கீர்த்தனா கேட்டேன். அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களா இல்லை ரீல்ஸ் போடுவாங்களா? அதனால் ஏதோ பாவம் ஜாலியாக போட்டுன்னு போகிறாங்க. ஆதாரத்தோடு இருந்தால் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தாங்க. அவங்க சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பேப்பரில் வர்றதை வச்சோ, விளம்பரம் வச்சோ, பத்திரிகையில் வர்றதை வச்சோலாம் நம்ம பண்ண முடியாது. நாங்கள் அது இதுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க ஜென்யூனாக, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம். இன்னொன்றுங்க, இது இந்த 1,00,000 கோடின்றது வெறும் இப்போது இருந்தது கொண்டு இருக்காது. இதுக்கு முன்னாடி யாருன்னா யோசித்து பார்த்துருப்பாங்க. போன குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்திருப்பாங்க, இல்லை இங்கே அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது வச்சுக்கோங்க. பெரிய ஹாஸ்பிட்டலு, இன்றைக்கி நல்ல வியாபாரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ அவங்களே ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ அப்போலோ டயர்ஸ் அதே மாதிரி எம்ஆர்எஃப் இருக்கிறாங்க, டைட்டன் இருக்காங்க, டாட்டாவோட குரூப் இருக்கிறாங்க, HCL இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் கூட ஆல்ரெடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சில யூனிட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கூட இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லனா ஏன்னா அதெல்லாம் சேரும். அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் இருக்குது, அது இல்லைன்னுலாம் நம்ம மறுக்க முடியாது. இப்போ 100 நாளில் இது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி 4 முதலீட்டாளர்களை 95 நாளில் 97 ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒப்பந்தம் போட்டு ஃபஸ்ட்டு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும், அப்புறம் இடம் அவங்க கொடுக்கணும், அப்புறம் கட்டணும், அதுக்கப்புறமா அங்கே மிஷின் இறக்கணும், அப்புறமா வேலை செஞ்ச ஒன்றுதாக்கு அப்புறம் தான் எல்லாம் வரும். எடுத்த உடனே 10,000 கோடி அப்படின்னா 10,000 கோடி எங்கள் டொயின் வந்துடுது. ஏன் 15,000 கோடி வந்ததாக ஐயா மரிய வில்சன் சொன்னார். சட்டமன்றத்தில் இவர் கேட்குறாரு, தங்கம் தென்னரசு, அதுக்கு என்ன பிரேக்கப் என்னன்னா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வரும், இல்லை எவ்வளோ வந்திருக்கு, இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. அப்போ என்னன்னா அவங்க ப்ரொஜெக்ஷனு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லைங்களா மனசில், அதை சொல்கிறாங்க. அதில் 5,000 கோடி டாஸ்மாக் மூலிமா வருன்றாங்க, 5,000 கோடி பத்திரப்பதிவு மூலிமா வருன்றாங்க, மிச்சம் ஒரு 5,000 கோடி இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்டு, இந்த டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸு இதிலெல்லாம் ஏற்றிருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பிரேக்கப் சொல்கிறோம்.
குறிப்பாக இந்த சொத்து வரி, மின்சார தடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த சொத்து வரியில் வந்து இந்த ட்ரோன் மூலமாக ஆய்வு பண்ணிலாம் சொத்து வரி நாங்கள் அதிகமாக போட்டோம். இன்றைக்கு வந்து மக்கள் கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே தாவேக்கா அரசு வந்து அதை திரும்ப பெற்றுக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி சமீரான் அவர்கள், சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் வந்து இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோன்னு இருக்கார். முதல்ல அவருக்கு நன்றி. அப்புறம் அந்த துறையினுடைய செயலாளராக செயல்படக்கூடிய ஐயா ககன்தீப் சிங் பேடிக்கு நன்றி. அப்புறம் வழக்கமாக மக்கள் நலனில் அவ்வளோவா அக்கறை இருக்காது, ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்காங்க. மேயர் பிரியா அவர்களுக்கு நன்றி. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருக்காரு. இதனால் மக்கள் பாதிப்படுவாங்க, அவங்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே விஜய் சாருக்கு நன்றி. அதாவது ஏன் நன்றி சொல்லணும்னா, நம்மளோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இப்படி நன்றியெல்லாம் சொன்னால் தான் மேபி அவங்களாம், ஏன்னா 300% ஏற்றுறாங்க. என்ன படமாக நடிக்கிறோம் நாங்கள்லாம்? ஒரு படம் ஓடினோன்னா அடுத்து 300% சம்பளத்தை ஏற்றுறதோ இல்லை 100% சம்பளம் ஏற்றுறதோ. ஒருத்தர் வந்துங்க ஒரு டிரைவர் வந்து ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறாருன்னா, அவர் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எவ்வளோ தான் வயசானாலும் அவருக்கு ஒன்றும் 70,000 தூக்கி கொடுக்க மாட்டாங்க யாரும். சம்பளம் 2 மடங்கோ 3 மடங்கோ ஏறாது. அதேமாரி ஒருத்தர் ஹோட்டலில் வேலை செய்வார், ஹோட்டலில் ஒரு சர்வராக இருப்பார், இல்லை ஒரு சமையல் பண்ணுவார், அவருக்கு என்ன சம்பளத்தை கூட்டி கொடுத்துருவாங்க? அவர் என்ன ஒரு 40,000 45,000 வரலாம் தான் வாங்க முடியும். அதை தாண்டி அவரோட சம்பளம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் மேபி கூட ஒரு 20,000 வரும். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், ஹை செஃப் வாயு அப்படி இப்படின்னு பேசுவாங்க, ஒரு 80,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வாங்கினோன்னா யாரும் 3 லட்சம் 4 லட்சம்லாம் சம்பளம் பெருகிறதில்ல. ஐடியில் ஒண்டி தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து சம்பளன்றது 5%, 8%, 10% இப்படி தான் ஏறுது. அதுலேயே ரெசெஷன் வந்துச்சு, லாபம் இல்லைன்னா அந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் சொத்து வரி ஒண்டி இது மாதிரிலாம் ஏற்ற மாட்டிங்களா? 8%, 7%, 10%லாம் 100%. ஆய்வு பண்ணி தானே, ட்ரோன் மூலமாக ஆய்வு பண்ணி அந்த ட்ரோனை தூக்கி குப்பையில் போடுங்கன்றேன். சின்ன பசங்க வச்சு சொப்பு வச்சு விளையாடுறது கூட அது தேராதுன்றேன். அதாவது இங்கே சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, மக்களுக்கு வந்து அன்றாடம் பிழைக்கிறதுக்கு நாதி இல்லை, வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ வந்துங்க முன்னாடியெல்லாம் வந்து ஃபீஸு வந்து சம்பளத்தை எடுத்துன்னு போய் கட்டுவாங்க. இப்போலாம் ஃபீஸ் கட்டுறதுக்கே சீட்டு போட்டு கட்டுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா நகையை வச்சா தான் ஃபீஸ் கட்ட முடியுது. அந்தளவுக்கு இருக்குதுங்க அழுத்தம். ராஜ்பவன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸை குறைக்கணும்னு சொல்லி ஒரு சில முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் விட்டாச்சு, கொஞ்ச நாள் ஆகும், உடனே இறங்கும்னு நான் சொல்லலை. ஆனால் அரசுக்கு இதை பற்றி புரிதல் எந்தளவுக்கு இருக்குது? 300% ஏற்றுறமே, இது அக்கப்போர் இல்லையா, அநியாயம் இல்லையான்னு தோணணும்ல. நீங்களே பார்த்து பயப்படணும்ல. 5,000 வந்தவனுக்கு 28,000 25,000 வருதே சொத்து வரி. இது எப்படி? இது நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்குருவோமா? 3,000 வந்தவனுக்கு கரண்ட் பில் 9,000 வருது, 8,000 வந்தவன் கரண்ட் பில் 20,000 தாண்டுது. நம்ம வீட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாமே வந்து உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நீங்களே சரி செய்ய மாட்டிங்களா? கேட்டால் சரியாக தான் செஞ்சோம், ட்ரோன் செஞ்சுது, குளோபல் ஜிபிஎஸ் செஞ்சுது, ஜிஐஎஸ் செஞ்சுது. ஏன்னா அவங்களுக்காக அரசியல் நடத்துகிறீங்களா இல்லை மக்களுக்காக நடத்துகிறீங்களா? இங்கே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 5,000 கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து வரி. அதுலேருந்து 10% ஏற்றுறீங்கன்னா 5,500 அதுவும் சொத்து வரி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி ஏற்றினா பரவாயில்ல. வருஷம் பொதுவாக ஏற்ற மாட்டாங்க. இவங்க எப்படி பண்ண போகிறாங்க தெரியல. ஒரு 5 வருஷ காலத்தில் ஒரு 2 வாட்டி ஏற்றினா கூட போகிறோம். நீங்கள் ஒன்றும் இப்போ சொத்து வரிக்கு வந்து புதுசாக 5 வருஷம் அப்படியே ரோடு போட்டுனுக்கிறீங்களா? நாங்கள் கொடுக்குற சொத்து வரிக்கு நீங்கள் என்ன பண்ணி கீக்கிறீங்க? நான் கேட்குறேன். அரசாங்கங்களை எல்லா அரசாங்கங்களையும் சேர்த்து தான் கேட்குறேன் நான். என்ன ரோட்டில் என்ன அப்படியே படுத்து தூங்குற மாதிரி இருக்குதா? ரோடெல்லாம் பெருக்கி கிறுக்கி சர்ஃபு போட்டு, இல்லை ரோட்டில் நாயே இல்லாமல் இருக்குதா? இல்லை குப்பையை வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி வாரிடுறீங்களா? இல்லை காவா வந்து ரோடுக்கு மேலே ஓடுறதே இல்லையா? தண்ணி வரி வேறு ஏற்றுறீங்க. எவ்வளோ தாங்க வேணும்? யாரோ சம்பாரிச்சுன்னு கான்ட்ராக்ட் விடுறதுக்கு நாங்கள் தான் இழிச்சவாயா? போன திமுக பீரியட்லேயுமே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோட்டீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி வரி, சொத்து வரி, கரண்ட்டு பில்லு, இதே தான் பிரச்சனை. ஆமாங்க, மக்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய பணம் அது. உழைக்கிறவங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர காசு, அதை எடுத்துன்னு போய் வீட்டு வாடகையாவோ அதை எடுத்துன்னு போய் கரண்ட் பில்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற 2,500 கொடுக்குறதா சொன்னீங்க, இன்னும் வரல. திமுக பீரியடில் இது 1000 கொடுத்தாங்க, அதை தாண்டி தானே செலவாகுது. இன்றைக்கி காங்கிரஸ்காரர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, 70 வருஷம் 70க்கு பிறந்த ஒருத்தர் இப்போ தான், அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இங்கே ஒரு 50 வருஷத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அதாவது ஏதோ சொல்லணுன்னு சுதந்திரம் வாங்கி இவ்வளோ நாள் ஆகி எல்லாம் நடந்திருக்கு. இன்னமும் வந்து ரேஷன் அரிசியை நிறைய பேர் நம்புகிற நிலமையில தான் வச்சுருக்கிறாங்க நம்மளை. அப்போது ஏதோ எங்கேயோ அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது, இன்னும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னா இங்கே நடக்கிறது வந்து இந்த கட்சி மோசமான கட்சி, அந்த கட்சி மோசமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 பண்ணாவே போதும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம். அப்படி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு.
நீங்கள் ரொம்ப தரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னா நீங்கள் அதை விட கொஞ்சம் கெட்டவங்களாக இருந்தால் போதும். இல்லை ரொம்ப ரொம்ப கெட்டவங்க இருக்கிறாங்களான்னா அவங்கள தோக்கடிக்கணும்னா நீங்கள் அதில் பாதி கெட்டவராக இருந்தால் போதும். அப்படி ஒரு தன்மை போதும். இன்னொன்று ஒரு ஒரு சமமான ஒரு பார்வை, ஒரு புரிதல் என்பது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அரசியல் மீது. இன்னும் குறிப்பாக இந்த சொத்து வரி பின்வாங்கினதாக இருக்கட்டும், இப்போ கரண்டே இல்லை, பாதி இடத்துல கரண்ட் கட்டுங்கிறாங்க, ஆனால் கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சுங்கிறாங்க. இது வந்து இந்த கஜானா காலியாக இருக்குது, அந்த கஜானாவை நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு இதாக பார்க்கலாமா, இல்லைனா ஒரு நிர்வாக கோளாறு, நிர்வாக திறமையின்மை இப்படி பார்க்கலாமா? ரெண்டுமே தான். ஒன்று கஜானா காலி ஆகுறதுன்றது உண்மை தான். கஜானா ஏன் காலி ஆகுதுன்னா கடன் நிறைய வாங்கியிருக்கிறீங்க, கடனை கட்டுறீங்க. ஒரு சைடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போது அது கடனை கட்டுறதுக்கு அரசு ஊழியர் சம்பளத்துக்குன்னே ஒரு 40% போயிடுது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மூலதன செலவு, அப்புறம் ஒரு சில ஃப்ரீ திட்டங்கள். இப்போது அம்மா உணவகம் இருக்குது, இப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்க போகிறது, அதெல்லாம் அரசுக்கு நிறைய செலவு வரும். அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கறது, ஆடு மாடு கொடுக்கறதுலாம் செலவு வரும் அரசு. அப்போது நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை என்பது இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னா செலவுகளை வந்து அரசு குறைக்கணும். அரசு எதனா அரசோட செலவு குறைச்சிக்குதா? இப்போ முதலமைச்சருக்கு 10வது பில்டிங்கில் 5 கோடி ரூபா செலவில் நல்லா ஆடம்பரமாக சொகுசாக இது நடக்குது. எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இப்போ நாட்டு இருக்கிற நிலைமைக்கு, இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு ஆஃபீஸ் கேட்குதா? ஏன் நாங்களாம் வந்து சாதாரண ஆஃபீஸில் தானே உட்காந்து வேலை பார்த்தோம், அந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க முடியாதா? எதுக்கு இத்தனி ஆஃபீஸ் இவ்வளோ செலவுன்னு கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஆனால் அது யாருன்னா எடுபட்டுச்சா, இல்லை யாருன்னா அதை பற்றி பேசுகிறாங்களா? இப்போ இதை விஜய் சார் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் பா இப்படி கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள ஃபா அப்படி போட்டு வைபாவாக போட்டு, அது ஒரு 10 பேர் கீழே ஃபா அப்படி போட்டு வைபாவாக பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முகம் அந்த மாதிரி இல்லை, அவருக்கு டான்ஸ் எல்லாம் வராது. சரி, இப்போ இதே ஸ்டாலின் அவர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, அவர் கேட்டால் இதேமாரி பயங்கரமாக எதனா பதில் வருமா? ஊரெல்லாம் பேசுவாங்களா? இவர் பழைய ஆள் பார்த்தாச்சு, இவர் ஒரு வாட்டி டிஎம்கே என்ன பண்ணிச்சு, ஏது பண்ணிச்சு, அதெல்லாம் இல்லை. இப்போ தாவேக்கா என்னப்பா, எது கரெக்டாக, எதா சொல்லு. இல்லை அவங்க அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னே பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க பிரச்சாரம் பண்ணி. அதனால் இவங்க வந்து என்னென்னா இந்த அரசு இன்னும் கூட நிறைய இந்த சொத்து வரி, தண்ணி வரி எல்லாம் கூட ஏற்றுவாங்க, வர காலங்களில் ஏற்றுவாங்க. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சத்தமே இல்லாமல் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்லலாம் வந்துட்டு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணி இந்த ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. அது ஒரு 1500 கோடி அரசுக்கு வரப்போகுதுன்னு வந்து அமைச்சருமே சந்தோஷமாக இருக்கிறார். சரி ரைட்டு, அதுலையாச்சும் வந்து ஏதோ பர்சன்டேஜ் கொஞ்சமாக தான் ஏற்றிருக்கிறாங்க, அதனால் பேசப்படுறவில்ல. டாஸ்மாக்லேயுமே விலை ஏறுது. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆணை போடுறாங்க, ஒரு சில கம்பெனி பேரெல்லாம் வந்து செக்கிங் பண்ணி பார்த்ததில் இதெல்லாம் தரமற்ற சரக்காக இருக்குது அப்படின்னா உடனே அந்த சர்க்குலர் வந்து திருப்பி ரத்தாகி வேறு இல்லை சரியாக இருக்குல்லான்ற மாதிரி வருது. எப்படி இவ்வளோ வேகமாக நடக்குது நிர்வாகத்தில்? அப்போது பார்த்தீங்களா இந்த வேகத்தை பாருங்கள், குதிரை வேகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது இதுதானே. சட்டம் ஒழுங்கை முன்வைத்து தான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை வச்சு தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்குமே அது இருக்குது, அது ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த முதல் பட்ஜெட்டு கூட மாற்றமாங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லைங்க, இது வந்து இந்த 100 நாளில் வந்து அரசு வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இந்த அரசு வந்து ரொம்ப மோசம், ரொம்ப மட்டம் அப்படின்றது நம்ம அப்படி சொல்ல முடியாது. நிறைய விஷயம் தெரியாது அவங்களுக்கு. இப்போது ஒரு மாணவன் வந்து நல்லா படிக்கலை அப்படின்னா வந்து தெரிஞ்சு படிக்காமல் இருக்குது, தெரியாது. ஓடவே தெரியாதவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கலைன்னா எப்படி? ஃபஸ்ட்டு அவங்க ஓடுறத சொல்லி கொடுத்து அதை இதெல்லாம் பண்ணிங்கன்னா. இப்போதைக்கு என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டப்பந்தயம் பார்த்தீங்கன்னா ஷூலாம் பயங்கரமாக போட்டுன்னு இருப்பாங்க. பார்த்தோன்னா அதேமாதிரி இந்த ஃபுட்பால் விளையாடும்போது கார்டெலாம் போட்டுருப்போம், ஜெர்சியில் பயங்கரமாக இருப்போம், இப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா பையன் பயங்கர ஆட்டக்காரன் போலன்னு நினைப்போம். ஆடும்போது தான் தெரியும், என்னப்பா பந்தே போட மாட்டேன்றான், காலில் வர பந்தை தூக்கி இவனே வெளில அடிக்கிறான், ஷாட்டு பூரா கோல் போஸ்ட்டுக்கு வெளில போகுதுன்ற மாதிரி வரும். ஆனால் பார்க்கும்போது அந்த ஜெர்சி, அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த ஷூ, அந்த பூட் எல்லாம் பார்த்தோன்னு இப்போ பெரிய ஆட்டக்கார போலன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ போயிட்டுருக்குது. இவங்க எந்தளவுக்கு ஆடுறாங்கன்றது டைம் கொடுக்கணும். 6 மாதம் சரி, ஆட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்கு ஓகே. ஒரு சிலதெல்லாம் பழைய பிரச்சனைகள் இருக்குது, அது எந்தளவுக்கு உள்வாங்கி அவங்க பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இன்னொரு ஒரு ஒரு 6 மாதம் போனால் தான். இப்போ கொலை சம்பவம் நடக்குது, கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்போவே அதில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு வந்து பின்தங்குது, அதில் மாற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு, மின்சாரம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து விவசாயி பிரச்சனை,
அப்புறம் நீர்வளத்தில் மற்ற மாநிலத்தை இதிலெல்லாம் பின்தங்குது அரசு, இதிலெல்லாம் வந்து முன்னேறலை. வேறு மற்றதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அதாவது இந்த தேநீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக இப்போ கனிமொழி அவர்கள் அந்த பாஜக அந்த ஜேபி நட்டவங்களோட தேநீர் அருந்தியது பாஜக பக்கம் திமுக போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் சுதந்திர தினத்தன்று இந்த ஆளுநர் வந்து தேநீர் விருந்து இல்லாமல் கேரளாவில் இருக்கிறாரு, இங்கே வந்து தேநீர் விருந்து இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த தேநீர் விருந்து சர்ச்சையை? கொஞ்சோண்டு டீ குடிச்சிட்டாங்க கனிமொழி அவர்கள் போய் டெல்லியில். பார்த்தீர்களா திமுக பாஜக உறவு, திமுக பாஜக. இப்போ திமுக பாஜக ஆல்ரெடி ஒரு வாட்டி உறவில் இருந்துக்குது, புதுசாலாம் எதுவும் இல்லை. அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சாரம் அதிகமாக பண்ணதுனால காங்கிரஸ் கூட இருந்ததுனால அவங்க அதை தீவிரமாக எதிர்த்தாங்க. இப்போ காங்கிரஸ் இல்லை, நாளைக்கு வேணும்னா அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க. அதனால் வந்து யாரும் யார் கூடயும் சேர உதவங்களும் இல்லை, யார் எந்த நிலைக்கு வேணால் போவாங்க. பட் என்னென்னா நான் என்ன கேட்குறேன்னா, நாட்டில் இப்போது காவேரியில் தண்ணி வரல, விவசாயிக்கு வேளாண் கடன் ரத்தாகலை, உங்களுக்கு வந்து மழை வரப்போது, மழை காலம், உங்களுக்கு வந்து இந்த சொத்து வரி தண்ணி வரி ஏற்றுனது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, கரண்ட்டு பில்லு கூட இருக்குது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா, இல்லை கனிமொழி அவர்கள் போய் டீ குடிச்சது பெரிய பிரச்சனையா? கனிமொழி டீ குடித்தாங்க அவ்வளோதானே. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்ன நடந்தது? இல்லை கனிமொழி அவர்கள் டீ குடித்ததுனால நாட்டில் டீ கடையிலலாம் டீ 10 ரூபாய் ஏறி போயிடுச்சா? அப்படியே பதறது பெரிய பிரச்சனையாகி போச்சு. பாருங்கள் அப்படின்னா சரி சரி, இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா, உங்களுக்கு ஏன் பதறணும்? இதை தான் நேற்றுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீர்களா? சரி, அப்புறம் இப்போ இங்கே வருவோம் ராஜ்பவனுக்கு, லோக் பவனுக்கு. இப்போ கவர்னர் இங்கே இல்லை, சரி நீங்கள் ஒரு டீ பார்ட்டி நடத்துங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, சீமான்கள் சீமாட்டிகளெல்லாம் கூப்பிட்டு பாஸ்டன் டீ பார்ட்டி மாதிரி ஒரு பெரிய, சரி பாஸ்டன் டீ பார்ட்டி அது மைனஸில் போயிடும், கெட்டதாக போயிடும். ஒரு நல்ல டீ பார்ட்டி நடத்துங்க, டீ பார்ட்டி நடத்து இதுமாரி எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணி கொடுங்க. யார் வேணான்றது, எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. அட்லீஸ்ட் டீ பார்ட்டிங்கன்னா அனைத்து கட்சியும் கூப்பிடுங்க. மேகதாது பிரச்சனை தான் கூப்பிடல, கூட டீ, ப்ளம் கேக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு இங்கிலீஷ் கேரல் சாங்ஸு அந்த மாதிரிலாம் போடுங்க. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணுங்க. கோட் ஷூட்லாம் போட்டுனுக்கிறீங்க நல்லா. நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம், நம்ம மெட்ராஸப்பட்டினத்தில் எல்லாம் கோட் ஷூட் போட்டுலாம் துரமாரங்கள்லாம் வந்து பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படியே டான்ஸ் ஆடின்னு. அதில் வந்து நம்ம ஹீரோ கூட போயிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணின்னு இருப்பார். அந்த மாதிரி கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, யார் வேணான்றது. வந்து இது வந்துங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். மேகமலையில் வந்து மக்களோட பிரச்சனை இருக்குது. உண்மையாக அரசு வந்து அதுக்கு வந்து அங்கே கலெக்டர்லாம் வந்து ஒரு சில தரவுகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. மக்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குது, அந்த ஆர்டர் வந்து அது சரியாக வராது, மக்கள் பாதிக்கக்கூடாதுன்றது தாவேக அரசு அங்கே உறுதி காட்டுது, இல்லைன்ல. அது மாதிரி மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. வருஷ நாடுலேயும் மேகமலையிலையும் ரொம்ப நாளாக இருக்கிறவங்கள வந்து அங்கேருந்து காலி பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வனத்துறைக்கு ஆதரவான அந்த மைண்ட் செட்டில் இருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு மேகமலைக்கும் சத்தியமங்கலுக்கும் வித்தியாசம் இருக்குது, மேகமலைக்கும் முதுமலைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எது எங்கே பிரசிடென்சி எங்கே எதுன்றது அந்த புரிதல் வேணும். அப்போ அதெல்லாம் அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் போது அவங்க போய் டீ சாப்பிட்டாங்கன்ட்டு நீங்கள் வேணால் சரி நாளைக்கு போய் நீங்கள் காம்ப்ளான் குடிச்சிட்டு வாங்க, பூஸ்ட்டு குடிச்சிட்டு வாங்க, யார் வேணான்னது இல்லை, போகாதீங்க அவ்வளோதான். டீ பார்ட்டின்னு பேர் போவாங்க, அதில் 4 பேர் பழகுவாங்க, டீ குடிப்பாங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அங்கே வந்து பெரிய நட்பெல்லாம் பாராட்ட முடியாது, கூட்டணியெல்லாம் பேசுகிற இடம் அது இல்லை. மேபி காங்கிரஸை வெறுப்பேற்றணுன்னு கூட கனிமொழி அவர்கள் போயிருப்பாங்க, தப்பு இல்லை. இந்த நாயகன் படத்தில் சொல்லுவாங்கள்ல 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது வேணால் செய்யலான்னு இல்லை, அது மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். சரி திமுக பிஜேபி இப்போ எல்லாம் என்ன சொல்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மத்திய அரசோட இணக்கமாக இருப்போம், இல்லை நாங்கள் குடிக்கல நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டீ குடிக்கல நீங்கள் குடிச்சிட்டிங்க டீ, பாஜக டீ அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். பாஜக டீ அவங்க குடிச்சிட்டாங்க. பாஜக தான் எங்கள் கேஸை விசாரிக்கணும்னு யார் போனது டெல்லிக்கு? சரி இப்போ சரி டீ அவங்க குடிச்சிட்டாங்க, கர்நாடகத்தில் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, காங்கிரஸ் ஆட்சி தானே அங்கே நடக்குது. அதனால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்க, அதாவது வேறு எதுவும் இல்லை. இப்போது சரி திமுக வந்து மக்களால் தண்டிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கு, அதிமுக மக்களால் தண்டிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அங்கீகாரமும் இவங்களுக்கும் கிடைக்கல. அவங்க 2 பேரை சேர்த்தா இந்த 108 விட அவங்க ஜாஸ்தி எண்ணிக்கை. அப்படி ஒருவேளை நம்பர் கேமு தான் இன்றைக்கி கூட முதலமைச்சர் பேச சதி பண்ணுறாங்கன்றார். அப்படி சதி பண்ணி தான் நீங்கள் எப்படிங்க முதலமைச்சராக உட்காந்துருக்க முடியும்? சதி நடந்திருந்தா இன்றைக்கி எப்படி ஒரு புனித கோட்டையில் உட்காருவார், இல்லை இன்றைக்கி எப்படி ஒரு தேசிய கொடி ஏற்றிருப்பார் பீச் ரோடில்? இப்போ சதி நடக்கலை தானே. சரி இன்னொன்று உங்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, சதியை முடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது.
எதுக்கு இதில் போய் பண்ணால் அது அபத்தமாக போயிடுமே அப்படி இப்படின்றதெல்லாம் ஒதுங்கியிருந்தாங்க. இதே பிஜேபி கண்டி ஒரு 30 சீட் 40 சீட் ஜெயிச்சிருந்தா அப்போ அவங்க ஒரு எத்தனை சீட் வாங்கினாங்க? 28 என்னமோ வாங்கினாங்களா? அவங்க ஒரு 20 சீட்டு வாங்கி அதிமுக இன்னும் ஒரு 40 சீட்டு 30 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா விஜய் சார் உட்காந்துருக்க முடியாது. அதெல்லாம் யோசிக்கணும். இன்னும் ஒரு 15 சீட்டு போயிருந்தால் கஷ்டம். திமுக அவங்க கூட்டணி போகிறத விட்டுச்சு, கவனிக்கலை பெருசாக, அவங்களும் ஹாப்பியாக. அப்புறம் அதிமுகலேருந்து கொஞ்சம் பேர் ஓட்டம் போட்டாங்க. அது மாதிரி காரணங்கள் இருக்குது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.